காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கூட்டிட்டு போயிருந்தா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்துருக்குமா சார்? ஒரு 5-10 நிமிஷம் பேச விட்டதுனால இப்ப எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்டுன்னு சலுகை காட்ட போய் இப்ப 2 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு போங்க சார். பறவைகள் கூடிடும் வசந்தமாயோர் காலம், பருவங்கள் மாறினார் பிறந்திடும் ஓர் காலம், மாலையில் பூத்தாடும் மல்லிகையின் கூட்டம். என்னடா தங்கம், என்னடாமா? ஒன்னும் இல்லடா தங்கம், ஒன்னும் இல்லடா. மலர் வலிக்குதாடா ரொம்ப? தாயி ரொம்ப வலிக்குதாடா? இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டா, வந்துரும் வந்துரும். குமார் கொஞ்சம் வேகமா போடா. என்னம்மா என்னம்மா? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்லம்மா. தங்க பிள்ளை நான் பாத்துக்கிறேன்டா. ஒண்ணுமே தெரியாது. மலரு மலரு கொஞ்சம் பேசாம இருடா. அத்தை அத்தை அத்தைப்பா, குட்டிமா குட்டிமா மைனி, என்னங்க எல்லாரையும் பாத்துக்கோங்க. தங்க பிள்ளை உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுடா, ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆக விட மாட்டேன், ஒன்னும் ஆக விட மாட்டேன்டா. இல்லங்க இல்ல, அன்னைக்கு அவங்க கிட்ட ஒண்ணு கேட்டேன்ல, அதை நீங்க மறக்க கூடாது. எப்பவும் எப்பவும் கருப்பா வந்துட்டோம்டா. மச்சான் நீங்க உடனே உள்ள போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க மச்சான், நான் தூக்கிட்டு வர்றேன். பாத்தீங்களா மச்சான், எப்படி ஒரு மாப்பிள்ளைய பாத்திருக்கீங்கன்னு? இப்படி எல்லாம் ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. என் பொண்ணு வாழ்க்கை இப்படியா சீரழியணும்? கடவுளே. அண்ணாச்சி நீங்க என்ன சொல்றீங்க? சார் போதும் இந்த பேச்சு நிறுத்துங்க. நீங்க யாருங்க அத கேக்குறதுக்கு? டாடா சுப்பு, வாய திறந்து ஏதாவது சொல்லு. என்ன அரவிந்த், என்ன? சார் வாங்க சார், முதல்ல விக்கிய போய் பாப்போம். ஆமாப்பா வாங்கப்பா, முதல்ல தம்பியை போய் பாப்போம். அவனை இப்ப உடனே போய் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? உள்ளேயும் நம்மள விட மாட்டாங்க. அதே உங்க அம்மாலும் உங்க அக்காலும் இருக்காங்கல்ல. இங்க பாருங்க சார், நீங்க பேசுறது கொஞ்சமும் சரியில்லை. சுப்பு வாய திறந்து ஏதாவது சொல்லு. இப்ப ஆமாப்பா, முதல்ல தம்பி இருக்கிற நிலைமைக்கு அவனை போய் பாப்போம். அதுதான் இப்ப நமக்கு முதல்ல முக்கியம். இப்ப இந்த கல்யாணம், இந்த பேச்சு இதெல்லாம் நமக்கு இப்ப தேவையே கிடையாது. அந்த பொண்ணே பாவம் நொந்து போயிருக்கு. தேவையில்லாம அந்த பொண்ணை நம்மளும் கஷ்டப்படுத்த வேண்டாம்ப்பா. என்னடா? இல்லப்பா, போனவங்க மரியாதை திரும்ப கிடைக்கணும்னு தானே இப்ப இந்த பொண்ணு கூட நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசுறீங்க. அப்படி பேசினா ஊர் உலகத்துல உங்களதான்ப்பா தப்பா பேசுவாங்க. ஒருத்தவங்க இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது நம்மளும் போய் கழுத்தை பிடிக்கிறது ரொம்ப தப்புப்பா. என்ன தம்பி? யோ இந்தாயா சும்மாரியா. இங்க பாருங்கப்பா, ஒரு மனுஷனுக்கு கோபமும் ஆத்திரமும் வர்றது இயற்கைதான், வரணும், வந்தாதே அவன் மனுஷன். ஆனா அதை காட்டுறதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்குப்பா. இப்ப அதை காட்ட வேண்டிய இடம் இது இல்ல. வாங்க நம்ம முதல்ல போய் விக்கிய பாப்போம். இப்ப இந்த பொண்ணை உடனே சுப்புக்கு கட்டி வச்சு என்னத்த சாதிக்க போறீங்க? அந்த முத்து நம்ம விக்கிய அடிச்சா, நம்மளும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், கூட்டிட்டு போயிட்டாங்க. அதோட நம்ம வேலை முடிஞ்சது. இனி நம்ம போய் நம்ம விக்கிய பாப்போம். வாங்க. அப்ப என் கௌரவம் அது எங்கேயும் போகாதுப்பா. வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம். ஆமாப்பா வாங்கப்பா, ஹாஸ்பிட்டல் போவோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க மரியாதை இன்னமும் தான்ப்பா குறையும் ஊர்ல. வாங்கப்பா போவோம். அப்ப எங்க பொண்ணோட வாழ்க்கை யோ போயாண்டு. ஏப்பா நீங்க வாங்கப்பா. சரி வாங்க. பாத்தீங்களா மச்சான், தாய் மாமா இல்லாம ஒரு கல்யாணத்தை ஆரம்பிச்சா என்ன நிலைமையில வந்து நிக்கும்னு பாத்துக்கோங்க நல்லா. நீ வேற வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதப்பா. இப்ப என்ன மச்சான் செய்ய போறீங்க? என்ன செய்யான்னு தெரியலையே. நம்ம என் பிள்ளைய யாரு கட்டுவா? இப்படி கல்யாணம் வரைக்கும் வந்து நிக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. நான் ஜாதகம் பார்க்கும் போது அப்படியெல்லாம் அதுல காட்டலையே. நல்ல ஆளை பார்த்து காதலிச்சிருக்க பாத்தியா வெண்ணிலா? அழு அழு, நல்ல அழு. வந்ததுல இருந்து நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் ஆளு சரியில்லை, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கலன்னு. யாராவது நான் பேசினத காதுல போட்டுக்கிட்டா தானே. இப்போ உட்காந்து அழுது என்ன பிரயோசனம்? இன்னும் நான் மறுபடியும் எப்ப காசு சேர்த்து வச்சு என் பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுப்பேன்? இன்னும் யாரு என் பிள்ளைய முதல்ல கட்டுவா? ஏமாச்சான், நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறீங்களா? நம்ம எல்லாரும் என் பேச்ச காலுங்க. என்னையா சொல்லு.
வெண்ணிலாவை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். பக்கத்து ஊர் தானே, பஸ் ஏறினா 1 மணி நேரத்துல வந்துடலாம். உங்களுக்கு பிள்ளைய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து பாத்துக்கோங்க. எங்க சொந்தத்திலேயே யாராவது நல்ல பையனா இருக்கானான்னு பாக்குறேன். பார்த்து கட்டி வைப்போம். என்ன சொல்றீங்க? இன்னமே நீ என்ன சொன்னாலும் கேக்குறேனப்பா. சரி அப்ப வாங்க, இப்பவே நான் கிளம்புறேன். வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு மண்டபத்தை காலி பண்ணி எதுவும் செட்டில் பண்ணணுமா? இல்ல, அதெல்லாம் கருப்பன் தம்பி தான் பாத்துக்கிட்டது. இது அவங்க கோயிலுக்கு சொந்தமான மண்டபம் தான். அப்ப நம்ம இப்ப ஒண்ணும் செட்டில் பண்ண வேண்டியது இல்லையில. அப்ப கிளம்புங்க. ஏய் வெண்ணிலா, எந்திரி போவோம். நீ இன்னும் 1 நிமிஷம் கூட இந்த ஊர்ல இருக்க கூடாது. வா போவோம். கருப்பா, கருப்பா தைரியமா இருடா. ஏன் தம்பி பக்கத்திலேயே இருந்தீங்களே, அவர் குத்து விளக்க எடுத்து அடிக்கும் தடிக்கும் பாத்துக்கிட்டே இருந்தீங்க. கோவமா பேசிக்கிட்டு தானம்மா இருந்தான். இப்படி எல்லாம் அவன் எடுத்து அடிப்பான்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கலம்மா. அதுவும் இல்லாம ஏற்கனவே ஒருத்தனை அடிச்சுட்டு தானம்மா அந்த நிலைமையில நின்னுகிட்டு இருந்தான். மறுபடியும் அதே தப்ப பண்ணுவான்னு நாங்க யாருமே நினைச்சு பார்க்கல. அதை விட என் சிஸ்டர் குறுக்க போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க அவ்வளவு நேரம் நின்னு பேசிக்கிட்டு தானே இருந்தாங்க. கருப்பன் வர்றத பார்த்ததும் தான் குறுக்க ஓடிட்டாங்க. எனக்கு என்னமோ அந்த அடி கருப்பன் தலையில விழுந்துடக்கூடாதுன்னு தான் என் சிஸ்டர் குறுக்க ஓடுனாங்கன்னு தோணுது. டாக்டர், ஐசியூ முன்னாடி இத்தனை பேர் நிக்காதீங்க, கொஞ்சம் அந்த பக்கம் விலகி நில்லுங்க. டாக்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஆமா, மலர் மாப்பிள்ள வரவும் தான் குறுக்க ஓடுனா. டேய் தம்பி, என்னை மன்னிச்சிருடா. நம்ம வீட்ல நடந்த பிரச்சனையெல்லாம் மலர்கிட்ட சொல்லாதன்னு நீ எத்தனையோ தடவை சொன்ன. நானும் அவளும் என்கிட்ட நிறைய தடவை கேட்டும் போதெல்லாம் சொல்லாமையே இருந்தேன். இன்னைக்கு இந்த சின்ன மாடு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்ததும் அதை பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவகிட்ட சொல்லிட்டேன்டா. அந்த விஷயம் தெரிஞ்சா உன் பொண்டாட்டி இப்படித்தான் பண்ணுவான்னு நினைச்சுதே நீ சொல்ல வேண்டான்னு சொன்னியா? நீ சொன்ன மாதிரியே உன் பொண்டாட்டி விஷயத்துல நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன்டா. அக்கால மன்னிச்சிருடா தம்பி. கடவுளே, என் பிள்ளை பழப்பாளா என்னன்னே தெரியல. டாக்டர் அம்மா ஒண்ணுமே சொல்லாம போறாங்க. என் பிள்ளை வாய் வயிறுமா வேற இருக்கா. சார், நீங்க தானே பேஷண்ட் மலர்விழி அவங்களோட ஹஸ்பண்ட்? இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். சார், ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும், கொஞ்சம் பண்ணுங்க சார். சார் அப்புறம் இந்தாங்க சார், உங்களோட ஒய்ஃப் போட்டிருந்த ஜுவல்ஸ். ஏம்மா தாலியை மாமா கலட்டுவீங்க? எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணுமா? அதுக்கு உடம்புல எந்த ஜுவல்ஸுமே இருக்கக்கூடாது. சார் வாங்கிக்கோங்க சார். ஓகே, தேங்க்யூ. சாரி சார். சிஸ்டர் சைன் வாங்கியாச்சா? எஸ் மேம். சார், சாரி டு சே திஸ். நீங்கள் படித்தவங்க, சொன்னால் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மேம், அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க தலையில் அடி ரொம்ப பலமாக தான் பட்டிருக்கு. இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட்டிகிட்டு போக போகிறோம். ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குங்கிறது தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க கன்சீவாக இருக்காங்க. அண்ட் இது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வேறு. அதான் உங்களுக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டராக இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் அவங்க இப்போ தான் கன்சீவ் ஆகிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் இல்லாமல் இப்போ ஆப்ரேஷனுக்கு அனஸ்தீசியா கொடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நிறைய பவர்ஃபுல் மெடிசின்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட நிலைமையெல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கணும்னா வீக்லி 2 எம்ஆர்ஐ ஸ்கேனாவது எடுக்கணும். இது எல்லாத்தையும் அந்த கரு தாங்குமான்னு தெரியலை. ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பூசி மெழுகி பேசுகிறது தப்பு தான். இருந்தாலும் நீங்கள் மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கோங்க, எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கோங்க. அதை முன்னக்கூடியே சொல்லிடுறது பெட்டர்னு தான் இப்போ நான் வந்தேன். சாரி சார், மனசை தைரியப்படுத்திக்கோங்க. அதுக்கும் சேர்த்து தான் சைன் வாங்கியிருக்கோம். உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் நான் இப்போ வந்தேன். டேய் தம்பி, என் பொண்டாட்டியை காப்பாத்தி கொடுங்க மேம், போதும். நாங்கள் இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எய்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மதுரையிலேருந்து நியூரோ சர்ஜன் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் வந்துடுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். வி வில் டூ அவர் லெவல் பெஸ்ட் சார்.
சிஸ்டர் வாங்க. ஆழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன், பாழான நாடிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை. தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும், தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாக போகும் என்று யாரேனும் நினைக்கவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் பிள்ளை என்னைய தைரியமா இருக்க சொல்லிட்டு போனான். இப்ப அவனுக்கு யாரு தைரியம் சொல்றதுன்னே தெரியல. டேய் தம்பி, வாயை விட்டு அழுதுருடா, இப்படியே நிக்காத. தம்பி சொல்றத கேளியா? தம்பி அழுதுறியா? இத பத்திரமா ஸ்டோர் ரூம்ல போட்டு வை. பிள்ளை ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கிட்டு வந்தவொடனே முதல்ல இந்த தொட்டில தான் படுக்க வைக்கணும். ஓகே ரைட். அடே சிஸ்டருக்கு நீ என்னடா வாங்கி கொடுத்த? பிள்ளைய கொடுத்ததே அவன் தான்டா. ஆனா உங்க வாய் இருக்கே, உங்க வாய் கோயம்புத்தூர் வரைக்கும் நீண்டுகிட்டு இருக்கு இன்னமும். தங்க பிள்ளை, உங்களுக்கு என்னடா வேணும்? நான் அப்புறமா கேக்குறேன். சரி, கேட்கணும். கேட்பேன். தங்க பிள்ளை நில்லுடி. மனே, என்ன வேணும்னு இப்பவே கேளுங்கடா. உடனே உங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கணும்னு தானே எனக்கும் ஆசையா இருக்கும். நேரம் வரும்போது தான் கேட்பேன். ப்ளீஸ், எனக்காக, உங்க கருப்பனுக்காக. அப்படியா? ஆமா, அப்படித்தான். சரி, கேக்குறேன். கேளுங்க. நம்ம ஊட்டி போயிருந்தோம்ல, அப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அது என்னென்னமோ சொன்னீங்க, எல்லாத்தையும் சொல்லணுமா? ஐய், சரி சரி, எதை கேக்குறீங்க சொல்லுங்க. போன அன்னைக்கு முதல்ல அடி, அன்னைக்கு நிறைய பேசணுமே. ஏங்க போங்க, அப்ப நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என் தங்க பிள்ளை பேசுனதுல அன்னைக்கு நிறைய முத்து சிதறினது. அதுல எந்த முத்தன்னு நான் தேடி எடுத்து கண்டுபிடிச்சு கோர்த்து கொடுக்க. இப்படி பேசி பேசியே பேச்சுல மயக்கிறத முதல்ல நிறுத்துங்க. நிறுத்தணுமா? அது கூடவே பிறந்தது, நிக்க மாட்டேங்குது. நிக்காதுல, ஏன் நிக்காது? சரிங்கடா பிள்ளை, எனக்கு ஞாபகம் இல்ல, சொல்லுங்க. அன்னைக்கு ஊட்டிக்கு போய் சேர்ந்ததும் கொழுந்தனார்கிட்ட நான் பேசினதும், கொழுந்தனார் என்கிட்ட பேசினதும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட நீங்க பேசினதும், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சொல்லல, செஞ்சீங்க. இப்ப மறுபடியும் அதை செய்யணுமா? எங்க போதுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்ல விடுங்க. இல்லடி, அன்னைக்கு கண்ணீரை உறிஞ்சிறேன்னு சொல்லி. அதுதான், அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? உறிஞ்சவான்னு கேட்டீங்க. சரி சரி, நீங்களே சொல்லிருங்கடா தங்கம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் நானா சொல்லணும்னு நினைப்பாரு. புருஷன் நினைக்கிறத தானே பொண்டாட்டி செய்யணும். பொண்டாட்டி நினைக்கிறதையும் புருஷன் செய்யலாம். அதை செய்யறதுக்கு தானடி இவ்வளவு நேரமா கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் நினைக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. என் தங்க பிள்ளை நினைக்கிறத தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க, நான் சீரியஸா சொல்றேன். அன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, அதை தான் இன்னைக்கும் கேக்குறேன். எனக்காக அதை நீங்க செய்யணும். உத்தரவு மகாராணி. விளையாண்டுகிட்டே இருக்க கூடாது. உங்களுக்கு நான் குழந்தை பெத்து கொடுக்க போறதுக்கு எனக்கு வேணுங்கிற கிஃப்ட் அதுதான். என் கருப்பன் கண்ணுல இருந்து எப்பவுமே ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் என் கருப்பன் கலங்கி நிக்க கூடாது. என் தங்க பிள்ளை என் கூட இருக்கும்போது நான் எதுக்குடா அழ போறேன்? நான் எதுக்குடா கலங்கி நிக்க போறேன்? நான் இல்ல நானும். டேய், ஆமாங்க, நான் எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருக்க மாட்டேன்ல. இப்ப வளகாப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிருவேன். அப்ப இங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்தாலோ, இல்ல உங்க தொழில ஏதாவது பிரச்சனை வந்தாலோ எப்பவுமே நீங்க கலங்கி நிக்க கூடாது. போடி, நான் போறேன். ஏமாத்து கோழி. யாருடி ஏமாத்து கோழி? நீங்கதான். என்னடி ஏமாத்துனாங்க? இந்த ஆசைப்பட்டு என்ன வேணுமோ கேளுன்னு கேட்டுட்டு இப்ப நான் கேட்டா ஓடுறீங்க. நீங்க பேசுனது அப்படி. அதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் கேட்டா கேட்டது கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு என்ன வேணும்னு கேட்கணும்? தங்க பிள்ளை, என்னடி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு?
நான் அப்படி பேசினோடனே உங்களை விட்டுட்டு நான் போயிருவேன்னு நினைச்சிட்டீங்களா? ஏய் அப்படியெல்லாம் உங்களை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரத்துல போக மாட்டேன். நான் செத்தே போனாலும் வாயிலடி. இருங்குங்க. அப்படியே நான் செத்து போனாலும் பேயா வருவேன். தினமும் நைட்டு நீங்க இங்க நின்று பார்க்கணும். நான் அந்த பால்கனி ஓரமா அப்படியே மெல்ல வருவேன். தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு வெள்ளை சேலையை கட்டிக்கிட்டு. அது ஏதோ ஒரு பாட்டு வருமே, அது என்னமோ ஒரு பாட்டு. என்ன பாட்டு? ஆ, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க, மன்னவா மன்னவா மன்னவா. அந்த பாட்டு பாடிக்கிட்டு வருவேன். இப்ப சப்புன்னு ஒரு அறை வைக்க போறேன். எங்க என்ன வேணும்னு கேட்டீங்கல்லங்க, அதுக்கு தானங்க சொன்னேன். இப்படி பேசலாமாடி? நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு தானங்க சொன்னேன். சொன்னீங்க நல்லா சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. அப்ப நான் கன்ஃபார்மா நான் பேயா வருவேன். நல்ல சந்திரமுகி பேய் மாதிரி வந்து உங்களை டான்ஸ் ஆடியே தூங்க விடாம பண்ணுவேன். இன்னும் சிரிக்கலையா? சரி, 2 பேரும் பேய் ஆயிருவோமா? அப்ப 2 பேரும் சேர்ந்து டேட் பாடலாம்ல? சொல்லுங்க கருப்பா. ஓய், எதுக்குமே அழுக கூடாது, எப்பவும் கலங்கி நிக்க கூடாதுன்னு கேட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு மூஞ்சி தூக்கி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி நான் கேட்டதை நிறைவேற்றுவீங்க? ஏய், என்ன என்னடி பேசிக்கிட்டு இருக்க? ஆ, அப்ப நான் விட்டுட்டு போயிருவேன்னு வர நினைப்பா? நானா சொன்னேன் அப்படி? நான் தான் சொன்னேன், விட்டுட்டு போக மாட்டேன்னு தானே சொன்னேன். போனாலும் பேயா கூட வருவேன்னு தானே சொன்னேன். நான்லாம் பேயா வந்தாலும் அழகா தான் வருவேன். பேசுங்க, சரிங்க. சரி, இப்ப எதுக்கு கண்ணீர் தார தாரையா வடியுது? அப்ப சரிங்க. என் தங்க பிள்ளை சிரிச்சா நான் தன்னாலே சிரிக்க போறேன். ம், டேய், இனிமேல் இப்படி எல்லாம் பேசக்கூடாது என்ன? நான் விளையாட்டுக்கு சொன்னேங்க. உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், எப்பவும் போக மாட்டேன். நீங்க நினைச்சாலும் என்னை விட்டுட்டு போக முடியாது, போகவும் விட மாட்டேன். ஆ, அதுதான் கருப்பேன். சரி, பேச்சா இருந்தாலும் நான் கேட்டதை நிறைவேற்றணும். என்னடி மானே, என்னடி பிள்ளை? ஆமாங்க, நீங்க எப்பவும் அழக்கூடாது, எந்த பிரச்சனை வந்தாலும் கலங்கி நிக்க கூடாது. கருப்பன்னா தைரியமா இருக்கணும், அந்த கருப்பசாமி மாதிரி. என் கருப்பனுக்கு அழகு எது தெரியுமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்றது, அதுதான் அவரோட அழகு. அந்த அழகு என்னைக்குமே குறையக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையையும் மத்தவங்க பாக்குறது ஒரு விதம்னா, என் கருப்பன் பாக்குறது வேற ஒரு விதமா இருக்கும். அதை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். அதை எப்பவும் நீங்க விடக்கூடாது. இந்த குடும்பத்தோட தூணே நீங்க தான். அந்த தூணு கொஞ்சம் அசைஞ்சாலும் இந்த வீடே ஒட்டு மொத்தமா ஆட்டம் கண்டுரும். ஆனா என்னோட தூண் ஏன் தங்க பிள்ளை தானே? தங்க பிள்ளை எப்பவும் கருப்பன் கூட தான் இருப்பா. கருப்பனை விட்டுட்டு போகவே மாட்டாளே. ஷியோர்? டபுள் ஷியர். அப்போ ரைட், கருப்பனும் எப்பவும் அழமாட்டான். ரைட் ரைட் ரைட். சரி, இப்ப சொல்லுங்க, என்ன வேணும் என் தங்க பிள்ளைக்கு, எனக்கு குழந்தை பெத்து கொடுக்க போறதுக்கு? யோ, இவ்வளவு நேரமா அதை தனியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்டி, அதை எப்பவும் நான் செய்வேன். வேற ஏதாவது ப்ளீஸ்டா கேளுங்கடா. எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்கற அளவுக்கு என் வீட்டுக்காரர் என்னை வச்சிருக்கலையே. எனக்கு தேவை என் கருப்பை எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், தைரியமா இருக்கணும். அதுதான். மத்தது எனக்கு தேவையானது எல்லாம் தானா கிடைக்குதே. நான் பார்த்தாலே எனக்கு அது கிடைச்சிருது. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? போங்கடி தங்க பிள்ளை போங்க. இந்நேரம் அது வேணும் இது வேணும்னு லிஸ்ட் போட்டு கேட்டு வாங்கியிருக்க வேண்டாமா? இதுக்கெல்லாம் நீங்க உங்க மைண்ட்கிட்ட தான் ட்ரைனிங் எடுக்கணும். அப்ப ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேக்குறேன். சரி ரைட், கேளுங்க, வாங்கி கொடுக்கறதுக்கு வெயிட்டிங். ம். தம்பி அழுதுறியா? என்னையா சொல்றாங்க டாக்டரு? மதுரையில இருந்து நியூரோ சர்ஜன் வந்திருக்காங்க, ஆபரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லாம் ஆகும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கலையா? யாருதான் சார் நினைச்சு பார்த்தோம்? ஏன் அல்லி, நாச்சியார் எங்க? அவ சித்தி பையன் ஆஸ்பத்திரியில இருக்கான்லங்க, அங்க போயிட்டா. மயிலு என்னம்மா செய்யறா? மயிலுக்கு வளர துணைக்கு வச்சுட்டு தாங்க வந்திருக்கு. முத்து தம்பிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல நேரம்.
என்னன்னு தெரியலையே சார். நம்ம மலரை தூக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம்ல. இப்ப அந்த தம்பிய வெயில்ல எடுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்ல. கருப்பன் தம்பி இப்ப இருக்கிற நிலைமையில அவர்கிட்ட இதெல்லாம் போய் சொல்ல முடியாது. நீங்க 2 பேரும் ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. எதுக்கு இப்போ எதுக்கு பெயில் எடுக்கணும்? வள்ளி, எதுக்கு பெயில் எடுக்கணும்னு கேக்குறேன். என்னய்யா அப்புறம் அந்த தம்பி அப்படியே அங்கேயேப்பா விட்டு வச்சிருக்கிறது? நம்ம இத்தனை பேர் இருந்தோம், அப்படி விட்டு வச்சிருந்தா அப்புறம் என்னய்யா இருக்கு சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு? இருக்கட்டும். என் தங்கச்சி இந்த நிலைமையில கிடக்கா. இப்ப அவரை போய் பெயில் எடுக்கிறது ரொம்ப முக்கியமா? யாராவது இங்க இருந்து போய் அவரை பெயில் எடுத்தீங்கன்னா நடக்கிறதே வேற. வள்ளி, எல்லாரும் அவசரப்பட்டு கோவத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு நீயும் அப்படி எடுக்காதப்பா. டாக்டர் இப்ப என்ன சொன்னாருன்னு எல்லாரும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. என் தங்கச்சி அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, பிள்ளையும் போச்சு. இப்ப இவர் பெயில வந்து என்னத்தை கழிக்க போறாரு? ஒன்னும் தேவையில்லை, அங்கேயே இருக்கட்டும்.